எவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறீர்கள். இவர் என்னை எவ்வளவு தூரம் அழக்களித்தார் தெரியுமா? நீங்கள் எப்படியோ பிடித்து விட்டீர்கள். பிடித்து விட்டேனா? கையை விடு. நான் இவரை பிடிக்கவில்லை. இங்கு பார்ப்பது எதுவும் உண்மையே இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் அவரை பிடிக்கவில்லை, மாறாக அவர்தான் என்னை பிடித்தார். எவ்வளவு நேரமாக இந்த மனிதர் என்னை அனுமனிடமிருந்து காப்பாற்றுங்கள், அனுமனிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சு கொண்டே இருக்கிறார். நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று. இதோ பாருங்கள், நீங்கள் எந்த நாட்டிற்கு அரசனாக இருந்தாலும் சரி, ஒன்றை உறுதியாக சொல்கிறேன், உங்களை இந்த வானர சிறுவனிடமிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது. யாராலும். அரசனா? சிவானந்தையா, இவர் எந்த நாட்டிற்கும் அரசன் இல்லை. இவர் தேவலோகத்திற்கு அரசன், தேவலோகாதிபதி தேவேந்திரன். நல்ல நகைச்சுவை, நகைச்சுவை. என்னை சிரிக்க வைக்கத்தானே இவ்வாறு கூறுகிறாய்? ஆனந்தையா, நான் சொல்வது அனைத்தும் உண்மை. உங்களை பார்த்தால் பாவமாக உள்ளது. நீங்கள் எவ்வளவு வெகுளியாக உள்ளீர்கள். இது பெரிய கதை, அவ்வளவு எளிதில் உங்களுக்கு புரியாது. என்னுடைய பக்தியை எவர் ஒருவர் கொச்சைப்படுத்துகிறார்களோ அவர்களை இந்த அனுமன் தண்டித்தே தீர்வார். அனுமன், உன்னுடைய இந்த விளையாட்டையும் நடிப்பையும் இதோடு நிறுத்திக்கொள். என்ன நடிப்பா? துடிப்பான நடிப்பு. அதாவது பெரிய கதை. அது உங்களுக்கு விளங்காது என்று சொன்னாயே. என்ன ஒரு அறிவுத்திறன்! என்னோட இருந்து இருந்து நீயும் புத்திசாலி ஆகிவிட்டாய். என் மனதில் உள்ளதை நொடியில் 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 தெரிந்து கொண்டு விட்டாய். உளறுகிறீர்கள். விளங்கவில்லையா? இல்லை. அப்படி என்றால் உங்களுக்கும் புரிந்திருக்காது. புரியவில்லை. எப்படி புரியும்? புரியும்படியே சொல்கிறேன். அதாவது இவ்வளவு நல்ல யோசனையை நீ கூறினாய். அதாவது அரசர் அவர்களே, நான் ஒரு நடன குழுவை வைத்து நடத்துகின்றேன். ஊர் ஊராக சென்று நடனமாடி இடுப்பு வலியோ வந்து சேர்வேன். அதுவும் உடல்நிலை முன்பு போல் இப்பொழுது இல்லை. அந்த நிலையில் தான் இவன் எனக்கு பழக்கமானான். அழகன். இவனை எனக்கு மிகவும் பிடிக்கும். பாதியில் விட்டு விட்டேனே. எங்களுடைய நாடக குழு முறையும் நாடகத்தை அரங்கேற்றும் பொழுது பார்க்க வருபவர்கள் அசந்து விடுவார்கள். இன்று புதிய புதிய படைப்புகளை தான் அனைவரும் விரும்புகிறார்கள். ஆர்வம் இருந்தாலும் சிவானந்தனுக்கு உடல்நிலை ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. அது ஓய்வு எடுக்க சொல்கிறது. எனக்கும் ஓய்வெடுக்க வேண்டும் என்றுதான் விருப்பம். இனி அந்த கவலை இல்லை. எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விட்டது. சிவானந்தனின் புதிய நாடக குழு நடந்தே தீரும். முக்கிய கதாபாத்திரத்தில் என் தம்பி அனுமன் நடிப்பான். அதற்கு நிகரான கதாபாத்திரத்தில் தேவராஜன் இந்திரன் நடிப்பார். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த நாடகத்திற்கு கதையும் வசனமும் யார் எழுதுவார்கள்? நீயா இல்லை இவரா? நிறுத்துங்கள். கதாசிரியர் இவர்தான், நடத்தியதும் இவர்தான், மூல காரணமும் இவர்தான். அயோத்தியில் நடந்த அனைத்து பிரச்சனைக்கும் இவர்தான் காரணம். இந்த சூறாவளி தானே? அது எனக்கு தான் தெரியுமே. அந்த பெரும் ஆபத்தையுடைய ராமன், அதான் உன்னுடைய இறைவன் அவருடைய தம்பிகளோடு சேர்ந்து சரி செய்து விட்டாரே. என் ராமனால் எதுவும் செய்ய முடியும். ஆனாலும் இன்னலுக்கு காரணமானவர் இவர்தானே. சொல்லுங்கள் தேவேந்திரா, பக்தியை பற்றி கேள்வி எழுப்புவதற்கு நீங்கள் யார்? நான் இறுதி முறையாக கூறுகிறேன், இருவருமே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என் ராமனின் பக்தனாக இருந்தேன், இருக்கிறேன், என்றும் இருப்பேன். அது மட்டுமல்லாமல் யார் என்னுடைய பக்தியை கொச்சைப்படுத்தினாலும் அவர்களை பொறுமை. இதோ பாரப்பா, வாழ்க்கையோ நாடகமோ இரண்டிலும் உண்மையை மாற்ற முடியாது. நடிப்பிலும் கூட உண்மை உண்மையாகத்தான் வெளிப்படும். யாராவது உன் பக்தியின் மீது கேள்வி எழுப்பினால் அதை கண்டுகொள்ளவே கூடாது. உன்னுடைய பக்தி உன் மனதிற்கு தெரிந்தால் போதும், அடுத்தவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது நீதான். உன்னுடைய பக்தியை உலகிற்கு வெளிக்காட்ட எண்ணுகிறாயா, அல்லது அந்த பக்தியை கொண்டு உன் மனதின் சக்தியை அதிகரிக்க எண்ணுகின்றாயா? அது மட்டும் இல்லை சிறுவனே. ஒருவேளை யாரையாவது நிர்பந்தப்படுத்தி உன்னுடைய பக்தியை உணர்த்தினாலும் அதுவும் ஆணவத்தின் வெளிப்பாடுதானே. ஒன்று தெரியுமா? எல்லோரும் சொல்வார்கள், ஆணவம் இருக்கும் இடத்தில் பக்தி இருக்கவே இருக்காது என்று. நீயே யோசித்து முடிவெடுத்துக்கொள். நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. அதுதான் சிவானந்தன். உனக்கே புரிந்துவிட்டது. எனக்காக ஒன்று செய்கிறாயா? இந்த நாடகத்தின் கதை வசனகர்த்தாவாக என் பெயரையே அறிவித்து விடுங்களேன். அனைத்தையும் நான் தான் சொன்னேனோ இல்லையோ, உங்கள் மனதை தொடும் அளவிற்கான முக்கியமான வரிகளை நான் தானே சொன்னேன். என்னை மன்னித்து விடுங்கள் தேவேந்திரன். காண கிடைக்காத காட்சி இது. நாடகத்தோட இறுதியில் மன்னிப்போடு முடித்து விட்டால் அனைவருக்குமே அது பிடித்துவிடும். பார்ப்பவர்கள் எல்லோரும் அசந்து விடுவார்கள்.
அது மட்டும் இல்லையப்பா, பக்தியினுடைய தொடக்கமே மன்னிப்பிலிருந்து தான் ஆரம்பமாகும். அதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எழுந்திருங்கள். சிவானந்தையா என் கண்களை திறந்து விட்டார். என் பக்தியில் ஆணவம் உள்ளதுதான். அந்த ஆணவத்தை சிவானந்தையாவால் எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது? அது மட்டும் அல்லாமல் என் மனம் அவர் கூறுவதை ஏன் ஏற்றுக்கொள்கிறது? மிக்க நன்றி எம்பெருமானே. தாங்கள் மட்டும் இங்கில்லை என்றால் இங்கு பெரும் போரே நடந்திருக்கும். அது மட்டும் அல்லாமல் தேவேந்திரனான நான் இந்த வானர சிறுவனோடு போரிடுவது அவ்வளவு நன்றாக இருக்காது. அது சரி எம்பெருமானே, அனுமன் எங்கு சென்றிருப்பான்? அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை தேவேந்திரா. நீங்கள் விரும்பி இருந்தால் இந்த அனுமனுக்கு பக்தி எனும் பாதையை காட்டி இருக்கலாம். அதற்கு மாறாக அவனை எவ்வளவோ சிக்கலில் சிக்க வைத்து விட்டீர்கள். அதனால் தான் நான் அந்த சிக்கலையே பயன்படுத்திக் கொண்டு அனுமனை பக்தியின் பாதையில் செல்ல வைத்து விட்டேன். அந்த பக்தியை அவன் முழுமையாக அடைய வேண்டும் என்ற ஆணவத்தை கைவிட்டு அவன் வணங்கும் இறைவனோடு இறுக்கமாக வேண்டும். அனுமன் நம்முடைய அயோத்தி நகருக்கு மறக்க முடியாத பெரும் உதவியை செய்திருக்கிறான். அயோத்தி நகரம் காலத்திற்கும் நன்றி கடன் பட்டுள்ளது. அந்த நன்றி கடனை தீர்க்க என்னிடம் ஒரு வழி மட்டுமே உள்ளது. லக்குவனா, என் ஆசை இதுதான். இன்று இரவு விருந்திற்கு அனுமனை அரண்மனைக்கு வர சொல்ல வேண்டும். இன்று ஒரு நாள் அனுமன் நம்முடன் சேர்ந்து உணவருந்த போகிறான். நீயே அவனை சந்தித்து என் சார்பாக அவனுக்கு அழைப்பு விட வேண்டும். தங்கள் உத்தரவுப்படியே ஆகட்டும். ராமா, இது எதுவும் எனக்கு சரியாக தோன்றவில்லை. என்ன சொல்ல வருகிறீர்கள் பாட்டி? நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? உணவருந்துவதற்கு ஒரு வானரனை இங்கு அழைத்திருக்கிறாயே. வானரனை யாராவது அரண்மனைக்கு வரச் சொல்வார்களா? இது முறையே கிடையாது. நான் உங்கள் காலில் விழுந்து வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அவனது குணத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒருவருக்கு நல்ல தோழனாக இருக்கக்கூடியவன் மிருகமாக இருப்பதில் தவறில்லை. நண்பனோ எதிரியோ, அவன் காட்டில் வாழும் விலங்குதானே. இங்கு வந்து அவன் எவ்வளவு குறும்புகளை செய்தான். அதற்கு இங்கு எவரும் தண்டனைகள் வழங்கவில்லை. அவனை அரண்மனைக்கு வேறு அழைக்கிறீர்கள். இதோ பாருங்கள் பாட்டி, சிறு வயதில் நாங்களும் குறும்பு செய்துள்ளோம். அனுமனின் குறும்புத்தனம் தான் உங்களை காயப்படுத்தியது என்றால் அதற்கான தண்டனையை எனக்கு அழியுங்கள். அதை இந்த ராமன் ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்வான். ஆனால் இந்த அயோத்தி நகரை இந்த அனுமன் காப்பாற்றினானோ நீங்கள் திட்டுவது தவறல்லவா மந்திரை பாட்டி? அனிடனோ இல்லை வானரனோ அன்பு பாசம் அனைத்தும் அனைவருக்கும் சமமாக இருக்கும். நம் ரகுவம்சம் நமக்கு உதவி செய்தவர்கள் என்று தெரிந்து அவர்களை அலட்சியப்படுத்துமா என்று சொல்லுங்கள். நான் ஒரு உண்மையை சொல்லவா? நீங்கள் கூறும் அனுமன் என் வரதனுக்கு சமமானவன். சொல்லுங்கள், வீரத்தின் விளைநிலம் அனுமன் வாழ்க! வீர அனுமன்! வணக்கம். இங்கு சிவானந்தன் என்ற ஒரு நடன கலைஞர் எங்கிருக்கிறார்? உங்களில் யாருக்காவது தெரியுமா? அங்கு ஒரு கூடாரம் தெரிகிறது. எங்கு வசிக்கிறார்? மிக்க நன்றி. வணங்குகிறேன் ஐயா. நீயும் சோதனைக்கு உட்படத்தான் வேண்டும் ஆதிசேடா. என்ன சொன்னீர்கள்? இந்த தானியங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று எனக்குள்ளேயே நான் பேசிக் கொண்டிருந்தேன். உணவு வகைகளை வைத்துதான் ஏதோ நான் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். நன்றாக இருக்கிறது உங்கள் நோக்கம். வானரனை விருந்திற்கு அழைப்பதற்கு இளவரசரே வருவதா? ராமர் எதற்கு ஒரு வானரனை விருந்திற்கு அழைப்பதற்கு தன்னுடைய சகோதரனை அனுப்ப வேண்டும்? ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரிகிறது. அந்த இளவரசர் ராமருக்கு தன்னுடைய தம்பிகளை காட்டிலும் அதிகமான பாசத்தையும் முக்கியத்துவத்தையும் அந்த வானரனிடத்தில் தான் காட்டுகிறார். அனுமன் நம்முடைய அயோத்தி நகருக்கு மறக்க முடியாத பெரும் உதவியை செய்திருக்கிறார். அயோத்தி நகரம் காலத்திற்கும் நன்றி கடன் பட்டுள்ளது. இன்று தொடங்கும் இந்த பயணம் அனுமனுக்கு மட்டுமல்ல ஆதிசேடா. அனுமனோடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரும் இந்த பயணத்தை மேற்கொள்ளத்தான் வேண்டும். அவர் கூறியது சரிதான். எனக்குள் ஆணவம் இருக்கத்தான் செய்கிறது. என் குழந்தையை இந்தாருங்கள். குழந்தையை கவனித்துக் கொள்ள தெரியாது? தேரையும் தேர் மீது இருந்த கொடியை இறக்கவில்லையா? இது அரண்மனை தேர். இது செல்லாது, பறக்கும். தாராளமாக பறக்கட்டும்.
வேண்டுமே. அப்படியா? அயோத்தியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கு வானரனை வானரன் என்று கூட கூறக்கூடாதா? என்ன செய்கிறாய் நீ? நான் அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறேனே. சரி சரி, புரிந்து கொண்டேன். இதில் உன்னுடைய தவறு எதுவும் இல்லை. அவர் பேசிய பேச்சிற்கு இது வேண்டும் தான். நானே அவருக்கு பாடம் கற்றுத்தர நினைத்தேன். இருப்பினும் என் மனதை நானே கட்டுப்படுத்திக் கொண்டேன். என் பிரபுவை அவமதித்தவனை தண்டித்தது ஆனவமே ஆகாது. என்ன ஆனந்தமாக உள்ளதா? இனியாவது மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். என்ன செய்கிறாய் நீ? இளவரசர் ராமருக்கு தன்னுடைய தம்பிகளை காட்டிலும் அதிகமான பாசத்தையும் முக்கியத்துவத்தையும் வானரனிடத்தில் தான் காட்டுகிறார். நம் காயமடைவதற்கு அது கூறவோ செய்யவோ அவசியம் உள்ளதா என்ன? ஒரு நாளும் அவனுக்கு அவை நான் தானே தருவேன். இந்த ராமன் மீது மயக்கத்தில் நீ இருக்கிறாய். அதே மயக்கத்தில் என்னுடைய மகனும் இருக்கிறார். இன்று உணவை நீங்கள் ஊட்டி விடுங்கள். நான் எப்படி ஊட்டுவது? ஏன், கொண்டு வந்து கொடுத்தவர்கள் ஊட்டியும் விடலாம் அல்லவா? இளவரசே, உங்களுக்கு ஊட்டுவது இவர்கள் தானே. அவர்கள் இருக்கும் பொழுது ஒருவருக்கு மரியாதை அவர்களுடைய செயலை வைத்துதான் கிடைத்திடும். என் அண்ணனை மதிக்காதவர்களை இந்த பரதன் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். இனி அவர்கள் கையால் உணவை உண்ண மாட்டேன். அந்த அவமானத்தை கூட தாங்கிக் கொள்வேன். ஏனென்றால் பரதன் என்னுடைய பேரன். ஏனோ அந்த நிகழ்வை என் மனம் தாங்கிக் கொள்ள மறுக்கிறது. ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த ராமனுக்காக உன் மகன் பரதன் உன்னை மதிக்காமல் போய்விடக் கூடாது அல்லவா? பரதனை இந்த நாட்டின் அரசனாக்கி பார்க்க ஆசைப்பட்டேன். ஆனால் நீயோ அந்த ராமனுக்கு சேவகனாக்கி வைத்திருக்கிறாய். மந்தரே, என்னால் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்க முடியாது. ஒரேடியாக செல்கிறேன். நீங்கள் நல்ல முடிவை எடுத்திருக்கிறீர்கள். பரதா, மந்தரை உனக்கு பாட்டிக்கு சமமானவர்கள். பேசும் பொழுது மரியாதையோடு பேச வேண்டும். மரியாதையோடு தான் இவ்வளவு நாள் நடந்து கொண்டேன். நினைத்தாலே வெறுப்பாக உள்ளது. இவர்களை பாட்டி என்று நினைத்ததற்கும் கூப்பிட்டதற்கும். என்ன பேசுகிறாய் பரதானி? இவர்கள் கூறியதை வைத்து இந்த முடிவுக்கும் வந்து விடாதீர்கள். என்ன நடந்தது, இவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் சொல்கிறேன் அம்மா. இளவரசே லக்குவனா, இந்த வானரன் இடத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். நான் உங்களை ஒன்றும் செய்யவில்லையே. நீங்கள் ஆட்களுக்கு ஏற்றாற்போல் நடிக்கிறீர்கள். நீங்கள் எங்கள் சிவானந்தையா குழுவில் இருந்திருக்க வேண்டும். போதும், நிறுத்த அனுமன். நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவரிடத்தில் மன்னிப்பு கேள். மன்னிப்பா? இவரிடத்திலா? ஆம், அதுவும் இங்குள்ள இவருக்கு முன்னால் கேட்க வேண்டும். இல்லை இளவரசி, ராமனை தவறாக ஒரு முறை அண்ணனின் பெயரை சொல்லி எல்லாவற்றிலிருந்தும் தப்பித்துக் கொள்கிறாய். அவரிடம் இருக்கும் நெருக்கத்தை காண்பிக்கிறாயா? ராஜ்யத்தில் இருந்து ஒருவர் தூதுவராக வந்தால் இந்த தூதுவரை நீ தாக்கி அயோத்தியின் பெருமைக்கு நீ களங்கத்தை உண்டாக்கி விட்டாய். அண்ணனின் மீதுள்ள பக்தியின் ஆணவத்திலிருந்து வெளியில் வா அனுமன். அவருக்கு அவரிடம் மன்னிப்பு கேள். ஆணவம்? லக்குவனா, இந்த கேடயத்தை நம்முடைய இளவரசர் ராமனுக்கு கொடுக்கத்தான் கொண்டு வந்தேன். இவன் கேடயத்தை உடைத்ததோடு அயோத்தியில் வாழும் மக்களுக்கு எதிரினை அவமதித்து விட்டார். இங்கே பாருங்கள். நான் ராமண்ணனின் அழைப்பை கூறத்தான் உன்னை காண வந்தேன். ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது நீ அதற்கு தகுதியானவனே அல்ல. அழைப்போடு வந்தீர்கள், அதுவும் பிரபுவின் அழைப்போடு. என்னை காண வந்தீர்களா? சொல்லுங்கள். முதலில் எல்லோர் முன்னிலையிலும் இவரிடம் மன்னிப்பு கேள். எதற்கு பயந்து பின்னால் செல்கிறீர்கள்? நான் எப்படி உங்களிடம் மன்னிப்பு கேட்பேன்? நான் செய்த தவறை பெரிதாக்காதீர். என்னை மன்னித்து விடுங்கள் தூதுவரே. தெரியாமல் செய்து விட்டேன். உங்கள் பிள்ளை என நினைத்து மன்னித்து விடுங்கள். பிள்ளையா? அனைத்தையும் செய்துவிட்டு மன்னித்து விடு என்றால் என்ன அர்த்தம்? மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் அவமதிக்கப்பட்டேன். கை கொட்டி சிரிக்கும் அளவிற்கு செய்து விட்டாய். உன்னுடைய ஆணவத்தை சுக்குநூறாக உடைக்கும் வரை என் மனம் அமைதி பெறாது. உங்களுக்கு ஆணவத்தை எப்படி உடைக்க வேண்டும் என்று தெரியும். அதற்காக தாமதிக்கிறீர்கள். உடைத்து விடுங்கள். எனக்குள் இருக்கும் ஆணவத்தை உடைத்து விடுங்களே. ஒரே அடியாக அழித்து விடுங்கள். உடைந்த இந்த கேடயத்தின் சத்தம் அயோத்தியின் அனைத்து வீதிகளிலும் கேட்க வேண்டும். வேடிக்கை பார்ப்பார்கள். என்னை பார்த்து சிரித்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய அவமானத்திற்கு பழி வாங்கியது போல் ஆகும். இவன் புரியாத புதிராக இருக்கிறான். தண்டனை கிடைத்து ஆனந்தத்தோடு இருக்கிறான். பொழுது தெரிந்து கொள்வாய். ஆசியின் வீரர்கள் மீதியை வைத்தால் என்ன நடக்கும் என்று. தாங்கள் என்னுடன் தேரில் வாருங்கள். இவன் மோசமானவன். மனதை மாற்றி விடுவான். சிவனின் அம்சன் அனுமன் அவன் என்றறிவார்.
சேவை சித்து அறிந்தவன் அனுமன் அறிவாயா ஈனவித்தன் முறையோ சரியோ நீதியோ ராமனின் தொண்டனுக்கு இந்த கதியோ இன்னும் சரவணன் அறிவாயா சித்து அனுமனுக்கு இந்த கதியோ தேரை வேகமாக செலுத்து, இன்னும் வேகமாக. இந்த வானரனை இழுத்து செல்கிறார்கள். அனுமனுக்கு இந்த கதியோ இன்னும் சர்வவல்லவனின் அறிவாயா சித்து அறிந்தவன் அனுமன் இவர் மூலமாக ஆணவம் என்னை விட்டு சென்றால் போதும் எனக்கு. அதுதான் இறைவனுக்கும் எனக்கும் இடையே தடையாக இருந்துள்ளது. அம்மாவாக நினைக்கிறீர்கள். பிறந்த வீட்டில் இருந்து தானே அழைத்து வந்தீர்கள். இப்பொழுது சொல்கிறேன் அம்மா, இவர்களுடைய செயலால் நீங்களும் நானும் உலகில் உள்ளவர்களிடம் அசிங்கம் அடைந்து விடக்கூடாது. ராமனண்ணன் என்றும் என்னையும் உங்களையும் தவறாக நினைக்க கூடாது. அதனால் தான் இவர்கள் கையில் அருந்தவில்லை, அயோத்தியில் இருப்பதையும் விரும்பவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், என் அண்ணன் எனக்கு அண்ணன் மட்டுமல்ல, இந்த உடலில் உள்ள உயிரும் அவர்தான். அயோத்தியின் வருங்கால மன்னரும் அவர்தான். இந்த பரதன் அவருக்கு சேவை செய்வான். இதைவிட வாக்கியம் வேற எதுவும் கிடையாது. இன்றுதான் நீங்கள் முதல் முறையாக நல்ல முடிவை எடுத்துள்ளீர்கள். அதை மாற்றிக் கொள்ளாதீர்கள். அவன் அடிப்படையாக கொண்டு பக்தியில் எவ்வாறு மின்னுகிறான் என்று பாருங்கள். அவனிடத்தில் இருக்கும் அனைத்து தவறுகளையும் துறந்து எவ்வாறு இறைவனை அடைகிறான் என்று பாருங்கள்.